ஐயா, ஒரு காலத்தில் வாழ்க்கையில் உயரணும்னா கஷ்டப்படுவாங்க, போராடுவாங்க, எவ்வளவோ இன்னல்களை தாண்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஏங்க அப்படின்ற ஒற்றை வார்த்தையை வச்சுக்கிட்டு கூமாப்பட்டியில் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் பட்டே கிளப்பிட்டு இருக்காருன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட முன்னேற்றம்ங்க. அதனால் அவருடைய வாழ்க்கை மட்டும் முன்னேறிச்சா? இல்லை. அவர் எந்த ஊருக்காக அப்படிலாம் ரீல்ஸை போட்டாரோ அந்த ஊரையே சுற்றுலா தலமாக மாற்றணும்னு 10 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு தனி மனிதனால் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வர முடியும்ன்றது பட்டை கிளப்புறதா இல்லையாங்க? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு அந்த காலத்தில் எப்படிங்க இருந்தது? எங்கள் அப்பா ஆசிரியராக இருந்தார். சின்ன வயசில் எங்கள் அப்பாவுடைய பைக்கு சத்தம் தெரு ஓரத்தில் கேட்டுச்சுன்னா விளையாடிட்டு இருந்தேன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து படிக்கிற மாதிரி புத்தகத்தை எடுத்து வச்சுப்பேன். காரணம் பயம். அன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்பா கிட்ட பேசுறதுக்கு கூட பயந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என் 2 பசங்களும் எப்படா எங்கள் அப்பா வருவார், நான் அவரோடவே சேர்ந்து விளையாடணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த அன்பு, அந்த அன்னுன்யம், அது இன்னைக்கு தானுங்க. அது பட்டை கலப்புற விஷயம் இல்லையா?